வணக்கம். என்னோட பேர் டாக்டர் தலவாய் சுந்தரம். நான் ஒரு சர்ஜிக்கல் எண்டோக்ரைனாலஜிஸ்ட். ஹார்மோன் சம்மந்தப்பட்ட டிசீஸுக்கு மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணராக நான் பணிபுரிகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைப்போதைராய்டிசம். அதுக்கான என்ன காரணம், அறிகுறிகள் என்ன, எல்லாம் பற்றி தான். இப்போ எல்லார் வீட்லேயும் நம்மளுக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கிற மாதிரி ஹைப்போதைராய்டும் இன்வேரியபிளி எல்லார் வீட்லேயும் இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு அம்மாவோ ஒரு பாட்டியோ இல்லை ஒரு அப்பாவோ தம்பியோ இருந்தால் எல்லாருக்கும் ஒரு பிபி இருக்கோ சுகர் இருக்கோ. தைராய்டும் இன்வேரியபிளி எல்லாத்துக்கும் இருக்குது. தைராய்டோட இவ்வளோ இன்சிடென்ஸ் எதனால்? இப்போ ஆஃப்லேட் ஒரு காலத்தில் தைராய்டு வந்து ஹைப்போதைராய்டிசம் வந்து எதனால் வந்ததுன்னா அயோடின் டிஃபிஷியன்சினால் வந்தது. சப்சிக்வெண்ட்லி கவர்மெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஹேட் டேக்கன் சம் இனிஷியேட்டிவ் ஃபார் அயோடினைசேஷன், யூனிவர்சல் அயோடினைசேஷன் ஆஃப் சால்ட். அதனால் அதோட இன்சிடென்ஸ் குறைஞ்சிருச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா காலப்போக்கில் என்ன ஆகிப்போச்சு, ஜெனட்டிக் காசஸ் ஆஃப் ஹைப்போதைராய்டிசம் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. மோஸ்ட் காமன் ஆட்டோஇம்யூன் தைராய்டைட்டிஸ்ன்றது. அதனால அந்த என்ன ஆகுது, அந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷனில் நம்மளோட ஓன் போலீஸ் செல்ஸ்ன்னு WBCன்னு இருக்கிறோம். அதெல்லாம் வந்து நம்மளோட ஓன் செல்ஸே அட்டாக் பண்ணுறதுனால இன்ஃப்ளமேஷன் வர்றதுனால அந்த தைராய்டைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். காலப்போக்கில் அது என்ன ஆகும், தைராய்டோட ஃபங்க்ஷன் கம்மியாகிடும். தைராய்டு வில் அண்டர் செக்ரேட் தி முக்கியமான ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோன் என்னத்துக்கெலாம் யூஸ்? தைராய்டு ஹார்மோன்றது ஒரு முக்கியமான ஹார்மோன் ஃபார் எனர்ஜி மெட்டபாலிசம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எல்லா செல்லுக்கும் போகிறதுக்கு தைராய்டு ஒரு முக்கியமான வெஹிக்கிள். தைராய்டு தான் அதை எடுத்துகிட்டு போய் அந்தந்த செல்லுக்கு கொண்டு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் முடியிலேருந்து, நகத்துலேருந்து, தோல்லேருந்து ஆல் ஆர்கன்ஸ், வைட்டல் ஆர்கன்ஸுக்கு தைராய்டு ஹார்மோன் தான் அந்த எனர்ஜியை கொண்டு போய் சேர்க்குது. இப்போ எப்படி வண்டி பெட்ரோல் இல்லாமல் ஓடாத மாதிரி தைராய்டு இல்லாமல் எந்த எனர்ஜியுமே ப்ராப்பராக போய் சேராது அந்த டார்கெட் ஆர்கனுக்கு. அதனால் தைராய்டு வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் பேசல் மெட்டபாலிக் ரேட் அண்ட் எனர்ஜி மெட்டபாலிசம். இப்போ ஹைப்போதைராய்டிசம்க்கான என்னென்ன அறிகுறிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மியூர்லி வெரி வேக். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, எனக்கு எப்படி தைராய்டு வரும், எனக்கு சும்மா டயர்ட்னஸ் தான் இருக்குது, வெயிட் கெயின் தான் இருக்குது, நான் செடென்ட்ரி லைஃப் செய்கிறேன், சிட்டிங் ஜாப் செய்கிறேன், 10 hours, அதனால் வெயிட் கெயின் இருக்கலாம். ஸோ ஆல் தீஸ் சிம்டம்ஸ் ஆர் குவைட் வேக். வெயிட் கெயின், ஹேர் ஃபால், எக்ஸஸ் டயர்ட்னஸ்ஸு, ஃபெட்டிகு, கான்சன்ட்ரேஷன் லேக்கு, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸு. விமெனுக்கு மாதவிடை பிரச்சனை கூட ஒரு ஹைப்போதைராய்டிசம்னால கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி அறிகுறி இருக்கும்போது நம்ம ஏதோ சிம்பிளாக எடுத்துக்காமல் நான் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இந்த செடென்ட்ரி லைஃப்னா ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறது சேஃப். ஏன்னா ஹைப்போதைராய்டிசம் இஃப் டிடெக்டட் ஏர்லியர் அண்ட் சப்ளிமெண்டட் அக்கார்டிங்லி இதோட தாக்கத்தை நம்ம குறைக்கலாம், இந்த வெயிட் கெயின். ஏன்னா ஒன்ஸ் வெயிட் போட்டுடுச்சுன்னா அதை குறைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவ்வளோ ஈஸியாக நம்ம வெயிட்டை குறைச்சிருவோம். அதனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது லைட்டாக இருந்ததுன்னா ஒரு சிம்பிள் டெஸ்ட். இப்போ தைராய்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளி எல்லா லேப்ஸும் நல்லா பண்ணுறாங்க அண்ட் இட் இஸ் ரிலேட்டிவ்லி சீப் ஆல்சோ. இஃப் யூ கேன் டூ தேட் அண்ட் இஃப் யூ ஐடென்டிஃபை இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு கரெக்டான ஆலோசனை பெற்றால் டெஃபினட்டாக ஹைப்போதைராய்டிசம் வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்கலாம். இந்த தேவையில்லாமல் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம ஹைப்போதைராய்டிசம் டெஸ்ட் எடுக்கிறோம், டோட்டல் டிஎஃப்டி ஆர் ஃப்ரீ டிஎஃப்டி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ப்ரிஃபரபிளி மார்னிங்கில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்தால் நல்லது. அது வந்து எடுத்துட்டு அதில் ஹைப்போதைராய்டிசம்கான அறிகுறிகள் இருந்தால் நம்ம அதுக்கான ஆலோசனை பெற்று அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் அ சப்ளிமெண்ட். இப்போ எப்படி நம்மளால் உடம்புல ஏதாவது டிஃபிஷியன்சி இருக்குன்னா, விட்டமின் டி டிஃபிஷியன்சினா விட்டமின் டி மாத்திரை போடுறோம், விட்டமின் B12 கம்மியாக இருக்க அடிச்சு போட்ட மாதிரினா இன்ஜெக்ஷன் போடுறோம். அந்த மாதிரி லீவோதைராக்சின்றது ஒரு சிந்தட்டிக் காம்பனண்ட் ஆஃப் தைராக்சின். அது வேர்ல்டு வைடு எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதில் பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதை நம்ம தாராளமாக எடுத்துக்கிட்டால் இதோட அறிகுறிகளை குறைக்கலாம். அதே மாதிரி அந்த தைராக்சின், லீவோதைராக்சின் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்னு வராது. அதில் நிறைய டோசேஜ் இருக்குது. 12.5லேருந்து அப் டு 200 வரைக்கும் போடலாம். மல்டிபிள் டோசஸ் இருக்குது. ஒருத்தரோட வெயிட் பேஸ் பண்ணியும் அவங்களோட லைஃப் ஸ்டேஜ் பேஸ் பண்ணியும் அந்தந்த டாக்டர்ஸ் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஒரு டோஸு. அந்த டோஸு நம்ம ரெகுலராக எடுக்கணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நான் தைராய்டு தான் மாத்திரை ரெகுலராக போடுறேன், ஆனாலும் எனக்கு வந்து சிம்டம்ஸ் குறையில, பிளட் டெஸ்ட் வந்து இன்னும் ஹையாக இருக்குன்றது ரொம்ப காமனஸ்ட்டு திங்ஸ் வி see in our practice. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்பர் 1, ப்ராப்பர் அடியரன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மாத்திரையை போடுவாங்க, ஒரு நாள் போடுவாங்க, 2 நாள் மறந்துடுவாங்க, 3ஆவது நாள் போடுவாங்க. அந்த மாதிரி இஷ்டத்துக்கு போட முடியாது. எப்படி நம்ம டெய்லி எஞ்ச பல்ல தேய்க்கிறோம், டெய்லி குளிக்கிறோம், அந்த மாதிரி மாத்திரையும் டெய்லி போடணும். போட்டால் தான் அதோட எஃபெக்ட் வந்து பெட்டராக இருக்கும். ப்ராபப்ளி ஒரு நாள் மிஸ் பண்ணால் நெக்ஸ்ட் டே டபுள் டோஸாக போடலாம். அதுக்காக 3 நாள் 4 நாள் மிஸ் பண்ணிட்டு சேர்த்து வச்சு 4 டோஸ் ஒன்றா போட்டிங்கன்னா படப்படப்பு வந்து நெஞ்சு வலி வந்துடும். அதனால் கரெக்டாக டைமுக்கு போடணும், மாத்திரையை டெய்லி போடணும்.
நெக்ஸ்ட்டு மாத்திரையை ப்ரிஃபரபிளி எம்டி ஸ்டமக்கில் ஏர்லி மார்னிங் போடணும். நிறைய பேர் பண்ணுற இன்னொரு மிஸ்டேக், நான் மாத்திரையை போட்ட உடனே காஃபி டீ குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிந்தட்டிக் காம்பவுண்ட்டு தைராக்சின் வந்து அப்சார்ப் பண்ணுறது கொஞ்சம் டைம் வேணும். ஆஸ் பர் கைட்லைன்ஸ் மினிமம் 1 hour டைம் கொடுத்தா தான் அதோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, போட்ட உடனே நான் காஃபி குடிச்சிட்டேன், டீ குடிச்சிட்டேன்றான். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இன்வேரியபிளி அஃபெக்ட் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் தைராக்சின். ஸோ அந்த 1 hour கேப் முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு 45 minutes கொடுக்கணும். இல்லையா, நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம், நைட்டில் ஏதாவது யூரின் போக எந்திரிக்கிறாங்க, லாஸ்ட் மீல் ஒரு 9 o'clock 10 o'clock வேணால் நீங்கள் நைட்டு கூட போட்டுடலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் டெய்லி போடணும். அந்த ஸ்பேஸிங் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பேஸிங் கொடுத்தா தான் அந்த அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும், அதோட எஃபெக்டும் நல்லாயிருக்கும். இது செகண்ட் காமனஸ்ட் மிஸ்டேக். இப்போ ஹைப்போதைராய்டிசமில் என்னென்ன அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா, ஆஸ் லேடிஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அன்ட்ரீட்டட் menstrual irregularities like amenorrhea, தான் மென்சஸே வராது. கொஞ்சம் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் மேரிட் உமனுக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரலாம். மென்னுக்கு அகெயின் they have weight gain issues, கொலஸ்ட்ரீமியா கூட வரல. ஏன்னா மெட்டபாலிசம் சம்மந்தப்பட்டதுனால கொலஸ்ட்ரால் கூட ஏறினா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ். கொலஸ்ட்ரால் ஓவரால் ஆஸ் இட் கோஸ் ஆன் பில்டிங், இது என்ன ஆகும், போய் நம்ம கொழுப்பு மட்டும் சேராமல் சப்குட்டினியஸில் வெசல்ஸ்லையும் போய் படியும். அது வெசலில் போய் படிய ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இட் லீட் டு அன்னெசரி காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக், அந்த இதெல்லாம். ஸோ அதுதான் ப்ராப்ளம் ஹைப்போதைராய்டிசமுக்கு. டைரக்ட் இமீடியட் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது ஹைப்போதைராய்டில், பட் இட் கேன் அட்டென்யூவேட் ஆல் அதர் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஹைப்போதைராய்டிசமை நம்ம கரெக்டான டைமில் அதை டயக்னோஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி அது ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்ல, நான் 1 வருஷமாக போடுறேன் டாக்டர், ஒன்றும் இது பண்ணல. நம்ம டெய்லி சமைக்கிறோம், டெய்லி உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி தானே போடுறோம். அந்த மாதிரி இதையும் அப்பப்போ டெஸ்ட் பண்ணணும். ஒரு தைராக்சின் டோஸ் போட்டால் அதோட கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 4 to 6 weeks ஆகும். ஸோ அட்லீஸ்ட் 6 weeks, அதாவது 1.5 மாதம் to 2 மாதம் நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் until it is under control. Once under control, you can take it once in 3 months or 6 months, so that your doctor will decide and advise accordingly. ஸோ தயவு செய்து ஹைப்போதைராய்டு இருக்கவங்களே கரெக்டான டைமில் டெஸ்ட் எடுங்க, கரெக்டான டைமில் மெடிக்கேஷனை போடுங்க, கரெக்டான ஆளை பாருங்கள், கரெக்டான டைமில் ஃபாலோஅப்பில் இருங்க. இதுதான் ஒரு ஹைப்போதைராய்டிசம் கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான நம்ம அணுகுமுறை. நன்றி.